வெற்றியை நோக்கி நம் பாதங்கள் நடக்க தயாரானால் வெற்றி நம்மை நோக்கி நடக்க தயாராகும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்னைக்கு ஜனவரி 5ஆம் தேதிக்கான நடப்பணிகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல் செய்தியாக பாருங்கள். 2.23 கோடி குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு தொகை 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. என்னென்னா, பொங்கல் பண்டிகையொட்டி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் 3000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் அப்படின்னு முதல்வர் தெரிவிச்சிருக்காரு. தமிழர் திருநாளையொட்டி 2009ஆம் ஆண்டு முதல் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அப்போ எந்த ஆண்டு முதல் பொங்கல் பரிசு திட்ட தொகுப்பு செயல்படுத்துகிறாங்கன்னா 2009 முதல். அதனுடன் அவ்வப்போது ரொக்க பரிசுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் 2021ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது உச்சபட்சமாக குடும்ப அட்டைக்கு 2500 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. அதன் பின் 2022 முதல் 2024 வரையிலான 3 ஆண்டு காலத்தில் பரிசு தொகுப்புடன் தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டு கடந்த ஆண்டு பொங்கலுக்கு ரொக்க பரிசு அறிவிக்கப்படலை. அப்போது ஃபஸ்ட்டு 2009 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2500 ரூபாய் பரிசு தொகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 2022 2024 காலகட்டத்தில் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டு வந்துச்சு. ஸோ தற்போது என்ன சொல்கிறாங்கன்னா 3000 ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. ஸோ தற்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்புடன் பார்த்திங்கன்னா 3000 ரூபாய் பரிசு தொகை கொடுக்குறாங்க. அடுத்ததாக வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபராக துணை அதிபர் பதவியேற்பு. வெனிசுலாவின் துணை அதிபராக இருந்த டெல்சி டோட்ரிக்ஸ் நாட்டின் இடைக்கால அதிபராக ஞாயிற்றுக்கிழமை பதவியேற்றுட்டாங்க. அப்போ வெனிசுலாவுடைய இடைக்கால அதிபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெல்சி டோட்ரிகஸ். அடுத்த திருக்குறள், காணா சினத்தான் கரிப்பெழும் காமத்தான் பேணாமை பேணப்படும். ஒருவன் உண்மை காணாத சினம் உடையவனாய் மிக பெரிய ஆசை உடையவனாய் இருந்தால் அவனுடைய பகை விரும்பி மேற்கொள்ளப்படும். அதிகாரம் பகைமாட்சி. அடுத்த ஒரு எடிட்டோரியல், அரசின் கடனும் மக்களின் கடனே. என்னன்னா, ஒரு அரசு தனது வருவாயை சிறந்த முறையில் திட்டமிட்டு கையாள வேண்டும் என்ற முற்போக்கான கருத்தினை வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்ற திருக்குறளை சொல்லியிருப்பார். அதன்படி இயற்றல், ஈட்டல், காத்தல், வகுத்தல் என 4 சொற்கில் வெடித்து தந்திருக்கார் திருவள்ளுவர். எப்படின்னா, ஒரு அரசு எப்படி திட்டமிட்டு செயல்படணும் அப்படின்றதுக்காக. 2010 உத்தரப்பிரதேசனுடைய கடன் தொகை தமிழ்நாட்டின் கடனை விட 2 மடங்கு அதிகமாக இருந்தது. இப்பொழுது இத்தொகை நாட்டின் மக்கள் தொகை அதிகமாக உள்ள உத்தரப்பிரதேசத்தை விட அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது மக்கள் தொகையை விட அந்த கடன் தொகை அதிகமாக இருக்குதா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வட்டி சுமையின் சதவீதத்தில் பஞ்சாப் ஹரியானாவுக்கு அடுத்து தமிழ்நாடு 3வது இடத்தில் உள்ளதாகவும் தற்போது தமிழ்நாட்டின் நிதிநிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் சமூக வலைதளத்தில் பரவி வருது. அப்போது வட்டியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பஞ்சாப் ஹரியானாவுக்கு அப்புறம் 3வது இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்களின் தனிநபர் கடன் ரூபாய் 3.9 லட்சமாக இருந்த நிலையில் அது தற்பொழுது 4.8 லட்சமாக அதிகரிக்கிறது. சரிங்களா? அப்போது தனிநபர் கடன் எவ்வளோ இருந்துச்சுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 3.9 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா 4.8 லட்சமாக அதிகரிச்சிருக்கு. கடனை திருப்பி செலுத்துவதற்காகவே மாநிலத்தின் 25.7% வருமானம் செலவாவதாகவும் கூறப்படுகிறது. பாதுகாப்பற்ற கடன்கள் 25% தாண்டிவிட்டன. அதிகபட்சமாக 55% கடன்கள் கடன் அட்டைகள், கைபேசி, மாதாந்திர தவணை கடன் போன்றவற்றுக்கு செல்கின்றன அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. ஸோ பார்க்க வேண்டியது தனிநபர் கடன் எவ்வளோ இருக்குது, 4.8 லட்சம் ரூபாய் அதிகரிச்சிருக்கு. அதுக்கடுத்த 2024-25ஆம் ஆண்டில் சுமார் 9.55 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. என்னன்னா, தமிழோடைய கடன் சுமை, தமிழ்நாட்டோட கடன் சுமை 2024-25 எவ்வளோனா 9.55 லட்சம். அடுத்து வருவாய் பற்றாக்குறை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45,121 கோடியாக அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு. அதே போல் 2023 மற்றும் 24ஆம் ஆண்டில் 1.31 லட்சம் கோடியை கடனாக வாங்கிய தமிழக அரசு அதில் 1/3 பங்கை மட்டுமே மூலதனமாக செலவாக கூறுகிறது. தமிழக அரசின் கடன் வாங்கும் வளர்ச்சி என்பது 0.66% ஆகும். இது உத்தரப்பிரதேசத்தை விட தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள அதிக கடன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அரசின் கடன் மக்களின் கடனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது முக்கியமாக பார்க்க வேண்டியது 2024-25 தமிழ்நாட்டுடைய கடன் எவ்வளோ இருக்குது, வருவாய் பற்றாக்குறை எவ்வளோ, உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாடு எவ்வளோ கடன் சதவீதம் இருக்குது, அதே போல் தனிநபருடைய கடன் தொகை எவ்வளவு. அடுத்ததாக வாரணாசி பல்கலைக்கழகத்தில் பாரதியாருக்கு தமிழ் இருக்கை அமைச்சிருக்காங்க. மோடி தான் அமைச்சிருக்காரு. அடுத்த அருங்காட்சியகத்தில் இருந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் வைத்து அழகு பார்த்தவர் மோடி தான். இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க.
அடுத்ததாக 10 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம் முதல்வர் வந்து தொடங்கி வச்சுருக்காரு. இதில் பார்க்குறப்போ தொழில்நுட்ப அறிவியலை வலுப்படுத்த டெல், ஏசர், ஹெச்பி போன்ற உலகத்தர நிறுவனங்களின் மடிக்கணினிகள் வழங்கப்படுகின்றன. யாருக்குன்னா மாணவர்களுக்கு வழங்கப்படும் இந்த மடிக்கணினிகளில் அதிநவீன மென்பொருள்கள் வந்து நிறுவப்பட்டுள்ள நிலையில் MS ஆஃபீஸ் 365 மற்றும் செயற்கை நுண்ணறிவு மென்பொருளுக்கான 6 மாத சந்தாவும் வந்து கட்டணமில்லாமலேருந்து வழங்கியிருக்காங்க. இந்த மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் பொழுது வந்து உலகம் உங்கள் கையில் அப்படின்ற கருப்பொருளோட தான் இந்த மடிக்கணினி வந்து வழங்கியிருக்காங்க. அடுத்ததாக தாமிரபரணி ஆறு பகுதியில் நீர் பாதுகாப்பு நிபுணர் வந்து ஆய்வு செஞ்சுருக்காரு. திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு பகுதியில் நீர் பாதுகாப்பு நிபுணர் வந்து ராஜேந்திர சிங் ஆய்வு செஞ்சுருக்கு. என்னென்னா ஒரு பொதுநல வழக்கு வந்து போட்டிருக்காங்க, இந்த தாமிரபரணி ஆற்றை வந்து தூய்மைப்படுத்தணும் அப்படின்றதுக்காக. அதுக்காக தான் அவர் வந்து ஆய்வு செஞ்சுருக்கு. அவர் ஆய்வு செஞ்ச அந்த ராஜேந்திர சிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்க வறண்ட நிலையிலிருந்து நீரோடைகளை வந்து ஆறுகளிலும் வந்து மீட்டெடுத்தவர் தான் அந்த ராஜேந்திர சிங். அவருக்கு வந்து மகசேசே விருது வந்து வழங்கியிருக்கு. அடுத்த 2036 ஒலிம்பிக் போட்டியை நடத்த முழுவீச்சில் தயாராகிறது இந்தியா, மோடி வந்து தெரிவிச்சிருக்காரு. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள தனது தொகுதியான வாரணாசியில் 72வது தேசிய சீனியர் கைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டி வந்து பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சுருக்காரு. அதில் பேசும்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இந்தியாவில் நடத்தப்பட உள்ளன. 2036 வந்து ஒலிம்பிக் போட்டியை நடத்துறதுக்கான முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மென்மேலும் இந்திய வீரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற நோக்கில் தான் காமன்வெல்த் மற்றும் ஒலிம்பிக் போட்டி வந்து இந்தியாவில் நடத்த போகிறதா சொல்கிறாரு. கேலோ இந்தியா திட்டத்தின் வாயிலாக நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்களாக உருவெடுத்திருக்காங்க. அதன் மூலிமா ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் போன்ற முன்னெடுப்புகள் நாட்டின் விளையாட்டுத்துறை சூழலை வந்து மாற்றி அமைத்திருக்கிறதா மோடி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அடுத்ததாக 20க்கும் மேலான சர்வதேச போட்டியை வந்து நடத்தியிருக்காங்க. கடந்த 10 ஆண்டுகளில் ஃபிஃபா உலகக்கோப்பை, 17 வயதுக்கு உட்பட்டோர் ஹாக்கி உலகக்கோப்பை, 20க்கும் மேற்பட்ட முக்கிய சர்வதேச விளையாட்டுப் போட்டிகள் வந்து இந்த இந்தியாவில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டிருக்கிறதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷத்தில் 20க்கும் மேற்பட்ட போட்டி வந்து நடத்தியிருக்காங்க. அதே போல் தேசிய விளையாட்டு நிர்வாக சட்டம் மற்றும் கேலோ பாரத் கொள்கை 2025 சரியான திறமையாளர்களுக்கு உரிய வாய்ப்புகளை வழங்கும், விளையாட்டு அமைப்புகளில் வெளிப்படைத்தன்மை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள். அப்போ 2030 வந்து பார்த்தீங்கன்னா காமன்வெல்த் போட்டியும் 2036 வந்து ஒலிம்பிக் போட்டியும் இந்தியாவில் நடத்த போகிறாங்க. அடுத்த புதிய வருமான வரி சட்டத்துக்கு தயாராகுங்கள், அதிகாரிகளுக்கு வந்து நேரடி வரிகள் வாரிய தலைவர் வந்து அறிவுறுத்திருக்காரு. இந்த மத்திய நேரடி வரிகள் வாரிய தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி அகர்வால். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வருமான வரி சட்டம் 1961க்கு பதிலாக கொண்டு வரப்பட்டுள்ள புதிய வருமான வரி சட்டம் 2025 ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அமலாக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படின்னு நேரடி வரிகள் வாரிய தலைவர் ரவி அகர்வால் வந்து வலியுறுத்தியிருக்காரு. ஸோ புதிய வருமான வரி சட்டம் வந்து எப்போலேருந்து நடைமுறைனா 2025 ஏப்ரல் 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தனியார் அணுமின் உற்பத்தி சட்டம் குறைகள் வந்து களையப்பட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதில் முக்கியமானது பார்ப்போம். தற்பொழுது 8.78 ஜிகாவாட்டாக உள்ள அணுமின் உற்பத்தி திறனை 2047ஆம் ஆண்டுக்குள் 100 ஜிகாவாட்டாக உயர்த்துவதற்கு இந்த சட்டத்தின் பிரதான நோக்கம் என்று மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. இதனால் நாட்டுக்கு 24 மணி நேரம் வந்து மின்சாரம் கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் அணுசக்தி உற்பத்தி பன்மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா இந்த அணுசக்தி திட்டத்தை வந்து தனியார் மயமாக்கலுக்கான ஒரு மசோதாவுக்கு தான். இதில் இந்த நிலையில் வந்து எதன் மூலிமா வந்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க அப்படின்னா உருக்கு, சிமெண்ட்டு, செமிகண்டக்டர்கள், ஹைட்ரஜன் உற்பத்தி, தரவு மையங்கள் போன்ற துறைகளில் ஒரு நிறுவனம் தனது சொந்த பயன்பாட்டுக்கு மின்சார உற்பத்தியில் ஈடுபடுவதற்கு சிறிய அணுகுலிகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். தற்பொழுது நிலக்கரி மூலம் மட்டுமே வந்து மின்சார உற்பத்தி செய்து இறக்குமதியை பெரிதும் சார்ந்திருக்காங்க. ஸோ ப்ரைவேட்சேஷன் பண்ணுறப்போ பல்வேறு இதில் இருந்து நமக்கு வந்து மின்சாரம் கிடைக்கும். ஸோ அப்படின்றப்ப நமக்கு வந்து 24 ஹவர்ஸ் மின்சாரம் கிடைக்கும். அதனால் எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த அணுமின் உற்பத்தியின் பொழுது வந்து ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் அதற்கு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அதிகபட்சமாக $300 மில்லியன், அதாவது சுமார் 2700 கோடி ரூபாயை வந்து கொடுக்கும். அதே போல் மத்திய அரசு இழப்பீடு நிர்ணயித்துள்ளது. எதுக்கு ஏதாவது இழப்பீடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா 300 மில்லியன், கிட்டத்தட்ட 2700 கோடி வந்து இழப்பீடு தரணும் மத்திய அரசு இழப்பீடு நிர்ணயிச்சிருக்காங்க. அதே போல் $500 மில்லியன், அதாவது 4500 கோடியை நிர்ணயிக்க வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சி வந்து தெரிவிச்சிருக்காங்க. 1948ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அணுசக்தி மசோதா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அணுசக்தி மசோதா வந்து எப்போ கொண்டு வரப்பட்டது? 1948 ஜவஹர்லால் நேரு பீரியட்.
அடுத்த 2050ஆம் ஆண்டுக்குள் நாட்டின் மின்சார தேவை மும்மடங்கு அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் தான் வந்து இந்த புதிய சட்டம் வந்து அவசியம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது தற்போது 8.77 ஜிகாவாட்டு 78 ஜிகாவாட்டு 2047க்குள்ள 100 ஜிகாவாட்டு 24 மணி நேரமும் மின்சாரம் கிடைக்கணும். அதே போல் விபத்து எதுவும் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா 2700 கோடி மத்திய அரசு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி வந்து 4500 கோடி வந்து கேட்குறாங்க. 2050 ஆண்டுக்குள்ளே வந்து நாட்டுடைய மின்சாரத்தினுடைய தேவை வந்து மும்மடங்கு அதிகரிக்கும். ஸோ அதுக்கெலாம் வந்து இடம் கொடுக்காம நாங்கள் இப்போயே வந்து இந்த ப்ரைவேட்சேஷன் கொடுத்து தேவையானதை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு தான் இந்த மசோதா. அடுத்ததாக சோம்நாத் சுயமரியாதை பெருவிழா 1000 ஆண்டுகளின் அணையாத நம்பிக்கை 1026 2026. என்னன்னா இந்த சோமநாதர் கோயில் இந்த கம்பீரமான ஆலயம் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் குஜராத் மாநிலத்தில் உள்ள பிரபாஸ் பட்டன் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. அப்போ சோமநாதர் கோவில் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள பிரபாஸ் பட்டன் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. ஸோ 2026ஆம் ஆண்டு சோமநாத ஆலயத்திற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக அமையப்போகுது. ஏன் அப்படின்னா அதனுடைய 1000வது ஆண்டு. இந்த மாபெரும் புண்ணியத்தலத்தின் மீது முதல் தாக்குதல் நடத்தப்பட்டது 1000 ஆண்டுகள் ஆகின்றன. 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் தான் கஜினி முகமது இந்த ஆலயத்தை தாக்கினார். அதுக்கப்புறம் தொடர்ந்து தாக்கியிருக்காங்க. 2026ஆம் ஆண்டில் சோமநாதின் மீது நடந்த முதல் படையெடுப்பு அந்த நகரத்து மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட கொடூரம், ஆலயத்தில் ஏற்படுத்தப்பட்ட பேரழிவு ஆகியவை பல்வேறு வரலாற்று பதிவுகள் வந்து மிக விரிவாக ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோயிலுடைய 1000 ஆண்டு தினத்தை வந்து 1000 ஆண்டோடைய அந்த செலிப்ரேஷன் வந்து பிரம்மாண்டமாக பண்ணணும் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு. அதே போல் சோமநாத ஆலயத்தை மீண்டும் கட்டி எழுப்பும் புனிதமான கடமை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் செஞ்சுருக்காரு. இந்த திறமையான கைகளை சென்றடைது யாருக்கிட்டனா வல்லபாய் பட்டேல்கிட்ட தான் அந்த சோமநாதபுரம் கோயில் வந்து திரும்ப வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான அந்த ஜாபு போயிட்டு அவர்கிட்ட தான் வந்து சேர்ந்துச்சு. 1947ஆம் ஆண்டில் தீபாவளி நேரத்தில் அங்கு அவர் மேற்கொண்ட ஒரு பயணம் அவரை மிகவும் நெகிழி செய்தது. அதன் விளைவாக அந்த ஆலயம் அதே இடத்தில் மீண்டும் கட்டப்படும் என்று அறிவித்தார் வந்து பட்டேல். 1951 மே 11ஆம் தேதி சோமநாதில் பிரம்மாண்டமான கோயில் திறக்கப்பட்டது. எப்போ 47 வந்து அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அவர் கொடுத்தாங்க. திரும்ப 51 கிட்டத்தட்ட 4 வருஷம் கழித்து அந்த கோயில் வந்து திருத்திருக்காங்க. அதில் அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பங்கேற்றார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை காண சர்தார் பட்டேல் வந்து அப்போ உயிருடன் இல்லை. சர்தார் பட்டேலுக்கு உறுதியுடன் ஆதரவு கொடுத்த KM முன்ஷியின் முயற்சிகள் வந்து நினைவு கூறாமல் சோம்நாத்தை வந்து நம்ம வந்து திறக்க முடியாது அப்படின்னு மோடி வந்து பேசியிருக்காரு. ஸோ சோம்நாத் அந்த கோயிலுடைய 1000ஆம் ஆண்டு நினைவு தினத்தை தான் நம்ம கொண்டாட போகிறோம். அடுத்தா GT நாயுடு ஆவண இணைய பக்கம் வந்து தொடக்கம். அறிவியல் அறிஞர் GT நாயுடுவின் அரிய ஆவணங்கள் அடங்கிய சிறப்பு இணைய பக்கத்தை வந்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி வைத்தார். பன்முக ஆளுமையான GT நாயுடு அரிய நூல்கள் அடங்கிய பெரிய நூலகம் ஒன்றை பராமரித்து வந்தார். அவருடைய தொகுப்பிலிருந்து 30,000 புத்தகங்கள் வந்து அந்நாளைய கோவை நகரமன்றத்துக்கு அன்பளிப்பாக அளித்திருக்கார். யார்? GT நாயுடு. ஸோ அந்த ஆவணத்தோடைய இணைய பக்கத்தை தான் ஞாயிற்றுக்கிழமை பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கார். ஸோ தினமணியில் இருந்த முக்கியமான கண்டென்ட் அவ்வளோதான். அடுத்து இந்தி தமிழ் போவோம். சூரிய குடும்பத்தின் மிக வெப்பமான கோள் வந்து வெள்ளி சராசரியாக 464 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை வந்து கொண்டிருக்கு. வெள்ளியின் அடர்த்தியான வளிமண்டலம் வெப்பத்தை பிடித்து கொள்வதே இதற்கு காரணம். அப்போது வெள்ளியோடைய வளிமண்டலம் அந்த வெப்பத்தை வந்து அதிகமாக அப்சர்வ் பண்ணுறது தான் வெள்ளியே சூடாக இருக்க கோளுக்கான காரணம்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 464 டிகிரி செல்சியஸில் இருக்குது வெள்ளி. 1962ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட கணித அறிவியல் நிறுவனம் கோட்பாடு இயற்பியல், கணிதம், கோட்பாட்டு கணினி அறிவியல், கணக்கீட்டு உயிரியல் ஆகிய துறைகளில் அடிப்படை ஆராய்ச்சிக்கான ஒரு தன்னாட்சி தேசிய நிறுவனம் தான் இருக்குது. அப்போது கணித அறிவியல் நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னா 1962. இதெல்லாம் முன்னாடி பார்த்தது தான் உங்கள் கையில், அதாவது உலகம் உங்கள் கையில் என்ற கருப்பொருளின் கீழ் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து 10 லட்சம் மடிக்கணினி வந்து வழங்குறாங்க. உலகம் உங்கள் கையில் என்ற கருப்பொருள் அந்த திட்டத்தின் கீழ் தான் ஜனவரி 5ஆம் தேதி முதல்வர் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு 10 லட்சம் மடிக்கணினி வந்து வழங்குறாரு. இந்த இலவச மடிக்கணினி வழங்கும் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2011 தான் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக தாட்கோ அப்போலோ மெட்ஸ்கில்ஸ் சார்பில் வந்து மருத்துவமனை நிர்வாக பயிற்சி கொடுக்குறாங்க. யாருக்குன்னா ஆதி திராவிட பழங்குடிய மாணவர்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் சரௌண்டிங்கில் யாராச்சும் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தகவல் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த பயிற்சியில் கலந்துக்கிறதுக்கு 20லேருந்து 25 வயசு இருக்கணும். SC/ST பிரிவு சார்ந்தவங்களாக இருக்கணும். மொத்தம் 6 வார பயிற்சி, 5000 ரூபாய் வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க. சரிங்களா? அதில் 2 வார பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இணைய வழி கற்றல் மூலமாகவும், மீதி 4 வார பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ மருத்துவமனை, அப்போலோ தொடர்புடைய பிற மருத்துவமனைகள் வந்து வழங்கப்பட உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பயனெல்லாம் இல்லைனாலும் மற்ற யாருக்காவது பயன்படும். ஸோ உங்களுக்கு இந்த தகவல் வந்து தெரிவிங்க பார்க்குறவங்க.
அடுத்த தமிழகத்தில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை செயல்படுத்த தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனம் 2024ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இது சூரிய, காற்றாலை, நீர்மின் நிலையங்கள், மின்சார வாகன சார்ஜிங் நிலையங்கள் அமைப்பது போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகிறது. அப்போது தமிழ்நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டத்தை வந்து செயல்படுத்துகிற நிறுவனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பசுமை எரிசக்தி நிறுவனம். இந்த நிறுவனம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2024. ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறை வளாகம் என்ற பெயரை புழல் சிறை பெற்றுள்ளது. 212 ஏக்கர் பரப்பளவில் கடந்த 2006 இயங்கும் இங்கு 3000 கைதிகள் சிறை வைக்கும் வசதி உள்ளது. பெண்களுக்கென்று தனி சிறை வளாகமும் வந்து இங்கே இருக்குது. அப்போ ஆசியாவிலேயே மிகப்பெரிய சிறை என்னது பார்த்தீங்கன்னா புழல் சிறை தான். கிட்டத்தட்ட 212 ஏக்கர் 2006 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஜான் பென்னிக்விக்கு வந்து நன்றி செலுத்தும் விதமாக கலாச்சார இணைப்பு திட்டத்தில் கேம்பர்லி, மதுரையை வந்து ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. முல்லை பெரியாறு அணை கட்டியிருந்த யாரும் பார்த்தீங்கன்னா ஜான் பென்னிக்விக் தான் நமக்கு நல்லா தெரியும். 1895 வந்து கட்டியிருப்பார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் முக்கிய நீராதாரமாக விளங்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டியது வந்து பொறியியலாளர் ஜான் பென்னிக்விக். அவர் பிறந்த கேம்பர்லி நகரத்தில் தமிழக அரசு சார்பில் சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த கேம்பர்லி நகரத்துக்கும் மதுரைக்கும் இடையே ஒரு கலாச்சார ஒப்பந்தத்தை வந்து மேற்கொள்ள போகிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, ஜான் பென்னிக்விக் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதமாக எந்த இரு நகரத்துக்கு இடையே கலாச்சார ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னா கேம்பர்லி மற்றும் மதுரை. அடுத்ததாக புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை எங்கு வாக்களிப்பது ஒரு எடிட்டோரியல். இதில் முக்கியமான கண்டென்ட் பார்ப்போம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 பிரிவு 19-20 கீழ் சாதாரணமாக வாழும் இடம் என்பது வாக்களிக்கும் இடம். இதன் பொருள் புலம்பெயர்ந்து வந்து வசிக்கும் மாநிலத்தில் வாக்கு பெறுவது என்பது அல்ல. ஒருவர் தனது சொந்த மாநிலத்திலிருந்து வாக்கு செலுத்துவதுதான் இந்த 19-20 சொல்லுது. உச்சநீதிமன்றத்தில் கடந்த 1999ஆம் ஆண்டு இந்திய தேர்தல் ஆணையம் எதிர் டாக்டர் மன்மோகன் சிங் வழக்கில் புலம்பெயர்ந்து மாநிலத்தில் வாக்குரிமை பெறுவது குறித்து விவாதிக்கப்பட்டது. டெல்லியை வசிப்பிடமாக கொண்ட மன்மோகன் சிங் அசாம் மாநிலத்திலிருந்து மாநிலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் டெல்லியிலிருந்து தனது வாக்கை நீக்கி அசாம் மாநிலத்தில் தேர்தல் படிவம் 6 மூலம் வந்து வாக்காளர் பட்டியலில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதை எதிர்த்து தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்தில் வாக்கு பெறும் உரிமையானது வாக்காளர் நிரந்தரமாக அந்த மாநிலத்தில் வசிக்கும் நோக்கம் விருப்பத்தின் அடிப்படையில் குடியிருந்தால் அவர் தான் வசிக்கும் மாநிலத்திலிருந்து வாக்குரிமையை பெற தகுதியுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒன்று அவர் அந்த மாநிலத்தில் வந்து வசிக்கணும், அப்படின்னா அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் வந்து குடியிருக்கணும். அப்படி இருக்கப்போ தான் அந்த மாநிலத்தில் வந்து அவருக்கு அந்த வாக்களிக்கிற உரிமையை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் கடந்த 2020ஆம் ஆண்டு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தேர்தலில் வாக்களிக்க அஞ்சல் வாக்குப்பதிவு வசதியை வந்து தேர்தல் ஆணையம் மத்திய சட்ட அமைச்சகத்துக்கு பரிந்துரை செஞ்சது. எப்போ 2020. நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடைமுறை விதிகளை திருத்துவதன் மூலம் அதை நடைமுறைப்படுத்த முயன்றது. எதுக்காகனா 2020 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வந்து தேர்தலில் அஞ்சல் வதியாக வாக்கு போடுறதுக்கு 1961ஆம் ஆண்டு தேர்தல் நடைமுறை விதி வந்து திருத்தினா தான் அது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2018 இதற்கான அனுமதி மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டு பின்னர் மாநிலங்களவைக்கு வந்து அனுப்பப்பட்டது. ஆனால் 16வது மக்களவை முடிவுக்கு வந்ததால் இந்த சட்டம் வந்து நிறைவேறாமல் போனது. புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வாக்களிக்க ஏதுவாக தொலை மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம், அதாவது மல்டி கான்ஸ்டியூவன்சி ரிமோட் ஓட்டிங் மிஷின் எனப்படும் வசதியை தேர்தல் ஆணையம் முன்பு பரிசீலித்தது. ஆனால் தற்போது அது நடைமுறைக்கு வரவில்லை. எதுக்காகனா புலம்பெயர் தொழிலாளர்கள் வாக்களிக்க ஏதுவாக எந்த மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியதுன்னா மல்டி கான்ஸ்டியூவன்சி ரிமோட் ஓட்டிங் மிஷின் அப்படின்ற திட்டத்தை தான். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மக்கள் பிரதிநிதி சட்டம் 19-20னா அவங்க எங்கே வசிக்கிறாங்களோ அங்கேருந்து ஓட் பண்ணிக்கலாம். அதே வந்து உச்சநீதிமன்றம் தொடுத்த வழக்கின்படி 1999 அவங்க எந்த இடத்துக்கு இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து ஓட்டை வந்து மாற்றிக்கலான்னு சொல்கிறாங்க. அதே போல் 2020 வெளிநாடு வாழ்வாளர்களுக்கு வந்து அஞ்சல் வாக்கு வந்து செலுத்துறதுக்கு 1961ஆம் ஆண்டு சட்டத்திட்டத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. ஆனால் நடைமுறைப்படுத்த முடியல. புலம்பெயர் தொழிலாளர்கள் வந்து வாக்களிக்கிறதுக்கு அந்த மல்டி கான்ஸ்டியூன்சி ரிமோட் ஓட்டிங் மிஷின் வந்து திட்டத்தை வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடைமுறைப்படுத்தணும். ஆனால் நடைமுறைப்படுத்தலை. அடுத்த நாட்டின் தலைநகர் டெல்லியில் வந்து சுத்தமான காற்றுக்காக மக்கள் போராடி கொண்டிருக்கும் போது தூய்மை நகரான இந்தூரில் மக்கள் சுத்தமான குடிநீருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களின் அடிப்படை தேவைக்கு இப்படி அரசிடம் போராடி கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலையில் நாட்டின் முன்னேற்றம் தடைபடாதா என்கிற கேள்வியும் எழுகிறது. அரசமைப்பு சட்டக்கூறு 21 படி ஆரோக்கியமான சூழல் கிடைக்கப்பெறுவது மக்களின் அடிப்படை உரிமை. இதை உச்சநீதிமன்றமும் பல முறை உறுதி செய்திருக்கிறது. ஆனால் உயிரிழப்புகள் ஏற்பட்ட பின்னர் தான் நடவடிக்கை எடுக்கவே அரசும் நிர்வாகம் வந்து முன்வருகிறது என்பது மிகுந்த வருத்தத்துக்குரியது. மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் அரசுகள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்கிற பாடத்தை வந்து உணர்கிறது இந்த இந்தூர் சம்பவமும் டெல்லி அந்த மாசு கட்டுப்படும். அப்போது ஆர்டிகல் 21 வந்து ஆரோக்கியமான சூழல் வந்து கிடைக்கணும் ஒரு மனுஷனுக்கு. அதை வந்து உறுதிப்படுத்துவது உச்சநீதிமன்றத்தினுடைய கடமை. அடுத்த பறந்து விரிந்த சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் 2018ஆம் ஆண்டு மே 18 திறக்கப்பட்டது. 2018 மே 18
2020ஆம் ஆண்டு ஜூலை 31 புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்தை. பூமி சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் நாள் ஜனவரி 3 அல்லது 4 ஆகும். இந்த நிகழ்வு பெரிஹெலியன் என அழைக்கப்படுகிறது. ஜனவரி மாத தொடக்கத்தில் பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும்போது இந்த நெருக்கமான புள்ளிக்கு வருகிறது. இதுக்கு பேர் தான் பெரிஹெலியன் சொல்கிறாங்க. அதே தூரத்தில் இருக்குது அப்படின்னா அது பேர் அபிஹீலியம். ஸோ பூமி சூரியனுக்கு கிட்ட வந்தால் பெருசாக தெரியுமா, அப்போ பெரிஹெலியன் சொல்லலாம். அதே தூரத்தில் இருக்குது அப்படின்னா அபிஹேலியன் சொல்லுவாங்க. இப்போ தூரத்தில் இறச்சிருக்காங்க, அபி அப்படின்னு கூப்பிடுவோம் நம்ம, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, நல்லோர் ஒருவருக்கு செய்த உதவி கல்மேல் எழுத்துப்போல் ஆகும். கனிவு இல்லாத நெஞ்சுடையவருக்கு செய்யும் உதவி நீர்மல் எழுதிய எழுத்துக்கு சமம் அப்படின்னு அவ்வையார் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த விமான நிலையம் தொடர்பான 150 கிலோமீட்டர் விதியில் தளர்வு. என்னென்னா, ஒரு விமான நிலையத்திலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவுக்குள் மற்றொரு விமான நிலையத்தை அமைக்கக்கூடாது என்ற விதி மிக நீண்ட காலமாக பின்பற்றி வருகிறது. இந்த விதியில் தற்போது தளர்வு செய்யப்பட்டிருக்கிறது. தலைநகர் டெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையம் செயல்படுகிறது. இந்த விமான நிலையத்தில் பயணிகள் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது. இதை கருத்தில் கொண்டு சுமார் 72 கிலோமீட்டர் தொலைவில் நொய்டாவின் ஜேவரில் புதிய விமான நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய விமான போக்குவரத்துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு விசாகப்பட்டினத்தில் நேற்று நிருபரிடம் கூறியிருக்காரு. ஸோ அங்கே அதிகமாக பயணிகள் இருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த விமான நிலையத்தை திறக்கிறோம். ஸோ அதனால் அந்த விதி தளர்த்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த, டெல்லியில் ஓம் பிர்லா ஏற்பாடு செய்துள்ளது. காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. டெல்லியில் நடைபெறும் காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் மாநாட்டை ஜனவரி 15ஆம் தேதி பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டன், கனடா, இந்தியா உட்பட 56 நாடுகள் அங்கம் வகிக்கும் காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர்கள் அமைப்பு கடந்த 1969ஆம் ஆண்டு கனடாவின் அப்போதைய சபாநாயகர் லுஷியன் லமாரெக்ஸ் அவர் உருவாக்கியிருக்காரு. அப்போது காமன்வெல்த் நாட்டுடைய சபாநாயகர் அமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1969. யார் உருவாக்குனாங்கன்னா கனடாவுடைய அப்போதைய சபாநாயகர் லுசியன் லமாரெக்ஸ் தான் உருவாகியிருக்காரு. கடந்த ஆண்டு பிரான்ஸ் கடல் பகுதியில் அமைந்துள்ள குரன்ஷி தீவில் காமன்வெல்த் நாடுகளுடைய சபாநாயகர் மாநாடு நடைபெற்றது. அதில் பங்கேற்ற இந்திய சபாநாயகர் ஓம் பிர்லா 2026 நடைபெறும் மாநாட்டில் முக்கிய செயற்கை நுண்ணறிவு நாடாளுமன்றத்தை பயன்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதாவது செயற்கை நுண்ணறிவு நாடாளுமன்றத்தை எப்படி பயன்படுத்துவது குறித்து பேச போகிறாங்க சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 28வது காமன்வெல்த் நாடுகளின் சபாநாயகர் மாநாடு டெல்லியில் உள்ள சம்விதான் சதனில், அதாவது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் உள்ள மைய மண்டபத்தில் 14 முதல் 17ஆம் தேதி வரைக்கும் நடக்கப் போகுது. இந்த மாநாட்டில் நாடாளுமன்றம், ஏஐ, சமமான புதுமைகள், சமூக ஊடகங்கள் மற்றும் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மீது அவற்றுடைய தாக்கம், பாதுகாப்பு, உடல்நலம், நாடாளுமன்ற பிரதிநிதிகள் மற்றும் ஊழியர்களுடைய நல்வாழ்வு போன்ற தலைப்புகள் கருத்துக்கள் இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்க்க வேண்டியது 1969 இந்த காமன்வெல்த் சபாநாயகர் அந்த அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. யார் உருவாக்குனா கனடாவுடைய லூசியன் லமாரெக்ஸ் உருவாக்கியிருக்காரு. ஸோ 28வது காமன்வெல்த் மாநாடு டெல்லியில் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் இந்த குரிஷியன் தீவில் நடைபெற்றுச்சு. இதில் முக்கியமாக ஏஐயோட பயன்பாடு, அதுக்கடுத்து பாதுகாப்பு, உடல்நலம், நாடாளுமன்ற பிரதிநிதியுடைய அந்த வாழ்வு குறித்துலாம் பேச போகிறாங்க. அடுத்து, அசாமில் ஜவுளித்துறை அமைச்சர்களுடைய தேசிய மாநாடு. அசாம் குவஹாட்டி நகரில் ஜவுளித்துறை அமைச்சருடைய தேசிய மாநாடு வியாழக்கிழமை தொடங்க உள்ளது. இந்தியாவின் ஜவுளித்துறை வளர்ச்சி, பாரம்பரியம் மற்றும் புத்தகத்தை நெய்தல் என்ற கருப்பொருளுடன் ஜவுளித்துறை அமைச்சருடைய தேசிய மாநாடு வியாழக்கிழமை நடக்க போகுது. அதோட கருப்பொருள் என்னது? இந்தியாவின் ஜவுளித்துறையில் வளர்ச்சி, பாரம்பரியம் மற்றும் புத்தகத்தை நெய்தல், அந்த தீம் தான். எங்கன்னா அசாமுடைய குவஹாட்டியில் $350 பில்லியன் மதிப்பிலான ஜவுளித்துறையை உருவாக்குவது, 2030க்குள் $100 பில்லியன் ஜவுளி ஏற்றுமதி இலக்கை எட்டுவது போன்ற தொலைநோக்கு பார்வை தான் இந்த மாநாட்டில் விவாதிக்க போகிறாங்க. இப்போ 2030க்குள்ள $100 பில்லியன் ஜவுளி ஏற்றுமதி, அதே போல் $350 பில்லியன் ஜவுளித்துறை உருவாக்குவது குறித்து. அடுத்த, ஜெயலலிதா பிறந்தநாளுக்கு நினைவு நாணயம் கொடுக்குறாங்க. என்னென்னா, காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் ஆகியோர் தொடர்ந்து கடைசியாக பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கு நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியிட்டது. அதுபோல் ஜெயலலிதாவுக்கும் வெளியிட போகிறாங்க. வரும் பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாளையொட்டி நினைவு நாணயம் வெளியிட வாய்ப்புள்ளது. இந்தியாவில் நினைவு நாணயத்தை வெளியிடும் முறை கடந்த 1964 தொடங்கியது. நாட்டின் முதல் பிரதமர் நேருவுக்கே முதல் நினைவு நாணயம் வெளியானது. அப்போது இந்த நினைவு நாணயம் எப்போ வெளியிடுறாங்கன்னா 1964 முதல் அந்த நினைவு நாணயம் யாருக்கு வெளியிட்டாங்க அப்படின்னா பிரதமர் நேருக்கு தான் வெளியிட்டிருக்காங்க. அடுத்த, இந்திய பொருட்கள் ஏற்றுமதியாகும் டாப் 10 நாடுகள் கொடுத்துருக்காங்க. கடந்த 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அக்டோபர் வரையிலான 10 மாதங்களில் $373 பில்லியன் மதிப்பிலான இந்திய பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்பட்ட முதல் 10 நாடு விவரம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்து அமெரிக்கா, அடுத்து ஐக்கிய அரபு அமீரகம், அடுத்து நெதர்லாந்து, சீனா, இங்கிலாந்து, வங்கதேசம், ஜெர்மனி, சிங்கப்பூர், சவுதி அரேபியா, ஆஸ்திரேலியா. சரிங்களா? இதுதான் இந்தியா ஏற்றுமதி செய்யப்பட்ட முதல் 10 நாடுகள்.
அடுத்தா மெட்ராஸ் பார் கவுன்சில் 1928ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. மெட்ராஸ் மாகாணத்தில் அப்போதைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்த சர் சி.வி. அனந்தகிருஷ்ண ஐயர் மெட்ராஸ் பார் கவுன்சில் முதல் தலைவராக இருந்தார். அப்போது மெட்ராஸ் பார் கவுன்சில் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1928. அதனுடைய முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் சி.வி. அனந்தகிருஷ்ண ஐயர். அடுத்தா உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியாக எம். ஃபாத்திமா பிவி 1989 நியமிக்கப்பட்டார். தற்போதைய நீதிபதி பி.வி. நாகரத்னா 2027 உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போ முதல் பெண் நீதிபதி உச்சநீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா எம். ஃபாத்திமா பிவி 1989. அதே உச்சநீதிமன்றத்தினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பி.வி. நாகரத்னா 2027 அவங்கள அப்பாயின்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தா உலக அளவில் 40 வயதுக்குட்பட்ட 40 இளம் கோடீஸ்வரர்கள் ஃபோர்ப்ஸ் பட்டியலில் இந்தியாவின் நிக்கில் காமத் வந்து இடம் பிடிச்சிருக்காரு. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தா முதுமை எனும் சில்வர் பொருளாதாரம் ஒரு எடிட்டோரியல். இந்திய மக்கள் தொகையில் 140 கோடியில் வந்து முதியோர்கள் என அறியப்படும் 60 வயதுக்கு மேலானவர்கள் எண்ணிக்கை வந்து சுமார் 15 கோடி. அதாவது 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்த மக்கள் தொகையில் இவனுடைய பங்கு 8.6%. 2036 இது சுமார் 23.6 கோடியை வந்து தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாநிலங்களான இமாச்சல பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்கள் முதியோர் எண்ணிக்கை வந்து ஒப்பீட்டளவில் அதிகமாக இருக்கிறது. 2036 கேரளாவில் வந்து 4 ஒருவர் முதியோராக இருப்பார் என ஒரு அறிக்கை வந்து கூறுகிறது. இந்திய முதியோர் எண்ணிக்கையானது ரஷ்யாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாகும் என்பதோடு 6 மத்திய வளைகுடா நாடுகளின் மொத்த மக்கள் தொகைகள் போல் வந்து 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதியோர்களால் நுகரப்படும் பொருட்கள் சேவை சார்ந்த பொருளாதாரம் சில்வர் பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. அப்போ முதியோர்கள் வந்து நுகரப்படும் பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவை சார்ந்த பொருளாதாரம் சில்வர் பொருளாதாரம் என அழைக்கப்படுகிறது. இதன் மதிப்பு சுமார் 73,000 கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. இது வருங்காலத்தில் பல மடங்கு அதிகரிக்கும் என்று நிதி ஆயோக் அமைப்பு சமீபத்தில் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து அதிகரித்து வரும் முதியோரினுடைய தேவைகளை கருத்தில் கொண்டு பிரபல நிறுவனமான அதாவது எஃப்எம்சிஜி நிறுவனமான ஐடிசி ரைட் ஷிஃப்ட் என்கிற பெயரில் பல பொருட்களை வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர்கள் எலும்பில் இருக்கும் மினரல் அடர்த்தி ஒவ்வொரு 10 ஆண்டுக்கும் சுமார் 5-10%, தசை அடர்த்தி 3-5% குறைகிறது. அதே போல் தற்போது முதியோருக்கான அரசாங்க முன்னெடுப்புகளில் குறைந்தபட்சம் 1000 முதல் 5000 வரை மாத ஓய்வூதியத்தை வந்து உறுதி செய்யும் அடல் பென்ஷன் யோஜனா, முதியோர்களை வந்து மேம்படுத்துவதற்கான அடல் வயோ அப்யுதய் யோஜனா மற்றும் மூத்த குடிமக்களுக்கான ஒருங்கிணைந்த மானிய உதவி திட்டம் ஆகிய வந்து முதியோர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வருகிறதா சொல்கிறாங்க. ஸோ இதில் முதியோருடைய பர்சன்டேஜ் பார்த்துக்கோங்க. 2036 23.6 கோடியை தாண்டும். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா 15 கோடி இருக்காங்க. அது 8.6% இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வழங்கக்கூடிய பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சில்வர் பொருளாதாரம்னு பேர். அடுத்து அந்த யோஜனாஸ் பார்த்துக்குவாங்க. அடல் பென்ஷன் யோஜனா, அடல் வயோ அப்யுதய யோஜனா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 5ஆம் தேதிக்கான தினமணி மற்றும் இந்திய தமிழ் முக்கியமான செய்தி தொகுப்புகள். தேங்க்யூ டு ஆல்.